இப்போ given a positive integer n, write a function to return the number of set bits. எவ்வளோ பிட்ஸ் செட் ஆயிருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 11 உடைய பைனரி வந்து 1011 ரைட்டா. ஸோ பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 2 பவர் நம்பர்ஸ்லாம் எழுதிக்குப்போம். இதில் எதுக்கெலாம் 1 போட்டால் 11 வரும், 8 2 1, இதை 8 2 1 ஆட் பண்ணால் 11 வரும். ஸோ இதுதான் பைனரி ஆஃப் 11 ரைட். இதில் எத்தனை பிட்டு செட் ஆயிருக்கு, 3 பிட்டு செட் ஆயிருக்கு. எத்தனை பிட்டு செட் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிட்டாக செட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு 1ஓட அண்டு பண்ணணும். 1ஓட அண்டு பண்ணி இது செட் ஆயிருந்தால் நம்ம 1 வரும் ரைட்டா. இது என்ன பண்ணலாம், செட் ஆயிருந்தால் இது அப்படியே நம்ம ஒரு கவுண்ட் வேரியபிளில் ஆட் பண்ணிக்கலாம். கவுண்ட் வேரியபிள் இனிஷியலாக 0 வச்சுட்டு கவுண்ட் வேரியபிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 வந்துச்சா கவுண்ட் வேரியபிள் ஆட் பண்ணிட்டா கவுண்ட் வந்து 1 ஆகிடும் ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். இந்த பிட்டை செட் பண்ணியாச்சா, இந்த பிட்டை எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 1 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும், இந்த 1 இங்கே வந்துடும் கரெக்டாக. அப்போ இது 101 ஆகிடும். அப்போ திருப்பி அண்டு பண்ணால் இது செட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி 1 கிடைக்கும். அது கவுண்டோட ஆட் பண்ணால் கவுண்ட் 2 ஆகிடும் ரைட். அப்புறம் திருப்பி ரைட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும், இந்த 0 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும், இது 0 ஆகிடும். இப்போ அண்டு பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து செட் ஆகலை, 0 and 1 0 ஆகிடும். இதை கவுண்டோட ஆட் பண்ணால் 0 கவுண்டோட ஆட் பண்ணால் 1 ஆகாது கவுண்ட்டு. அப்புறம் ரைட் ஷிஃப்ட் பண்ணால் இந்த 1 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும். இப்போ அண்டு பண்ணுறோம் அப்படின்னா இது செட் ஆகிருக்கு, அதனால் 1 வரும், கவுண்டோட ஆட் பண்ணால் 3. அடுத்தவாடி ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 0 இங்கே வந்துடும், எல்லாமே 0. ஸோ இந்த நம்ம கொடுத்துருக்க நம்பர் 0 வர வரைக்கும் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வந்து 1ஓட அண்டு பண்ணி அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணால் எத்தனை பிட் செட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். இது கோடாக எப்படி எழுதுறது? ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த மாதிரி லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு யோசிச்சதுக்கப்புறம் நமக்கு கவுண்ட் வேணும் கரெக்டாக. ஸோ கவுண்ட்டை டிக்ளேர் பண்ணிப்போம் 0ன்னு. அதுக்கப்புறம் எது வரைக்கும் நம்ம லூப் போடணும், while n not equal to 0, 0 ஆகாத வரைக்கும் நம்ம லூப் போடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், கவுண்டோட என்ன ஆட் பண்ணணும், கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம நம்பரை 1ஓட அண்டு பண்ணி அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். 1ஓட அண்டு பண்ணி ரிசல்ட் எப்படியும் 1 தான் வரும். ஸோ செட் ஆகிருந்தால் 1 வரும்போது அப்படியே கவுண்டோட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ரைட். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், என்ன ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ n ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 1 ரைட்டா. ஸோ இந்த லூப் முடிஞ்சிட்டே போனால் கவுண்ட்டில் எல்லா பிட்ஸும் ஆட் ஆகிடும். ஃபைனலாக நம்ம கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது தான். Okay, let's submit and see. Okay, all the test case passed.